अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवासः कृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुस्तुतयो गिरो मे यूयं प्रातः स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। ஏழாவது அத்தியாயம். அதுல அந்த மூர்ச்சையாகி கிடக்கக்கூடியவனை போல நடித்து கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்த்து கோபிகைகள் வருந்தி பின்னாடி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், அதாவது இந்த இடத்துல நந்தகோபருக்கும் யசோதைக்குமே கூட ஆஸ்வாசம் சொல்லக்கூடியதானது போல பெருமாளினுடைய திருத்தமையனார் சில வார்த்தைகளை சொல்லி கோபிகைகளும் பெருமாள் இல்லாததான ஊருக்கு நாங்கள் எப்படி போகுவோம், அங்க போய் என்ன பண்ணறது அப்படின்னு கேட்டால் அழுதாள், கதறினார்கள். உடனே அதுக்கு பதிலாகத்தான் பரசுராமன் அந்த பலராமன் கிருஷ்ணனினுடையதான பெருமைகளை காண்பித்து பூமியினுடைய பாரோத்தாரணம், பூபார உத்தரணத்துக்காக பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அதனால அது அவனுக்கே ஞாபகப்படுத்துறான். தேவர் அந்த மாதிரி எழுந்தருளி இருக்கின்றீர், உம்முடையதான மானுஷ்யக பாவத்தை காண்பித்து அவனாலே கட்டுப்பட்டவன் போலே தேவரீர் இருக்கின்றீர். இப்பொழுது உம்முடையதான பரம பாரம்ய பாவத்தை காண்பித்து இந்த துஷ்டாத்மாவான காளியனை தமனம் பண்ணுவீராக அப்படின்னு பிரார்த்திச்சுண்டான். உடனே மேலே என்ன நடந்ததுங்கிறத காண்பிக்கிறார். ஸ்ரீ பராசராக இதி சம்ஸ்மாரிதः கிருஷ்ணः 43 ஸ்மித பின்னோஷ்ட சம்புடः ஆஸ்போட்ய மோச்சயாமாச ஸ்வதேகம் போகிவர் பந்தனாத். இப்படி சம்ஸ்மரணம் பண்ணப்பட்டவனான பெருமாள் அப்படி நடிக்கிற வழக்கம் உண்டு. மானுஷக பாவத்துல தான் ரொம்பவுமே பத்தன் போலே தன்னை நடிப்பித்துக் கொள்ளுவான். முழுக்க முழுக்க ராமாயணத்துல இப்படித்தான். விசேஷத்தாக அரண்ய காண்டத்திலேயும் கிஷ்கிந்தா காண்டத்திலேயும் பெருமாள் ஏதோ மன்மத பாவத்தினாலே ரொம்பவும் கிளிஷ்டன் போல தன்னை காண்பித்துக் கொள்ள அவனிடத்திலே பல வகைப்பட்டதான உபதேசாதிகளை எல்லாம் ஆஸ்வாச ரூபத்திலே எடுத்து சொல்வான். இளவலான லக்ஷ்மணன், அதாவது ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு வேண்டிய வேளைகளிலே பறக்க பேச வேண்டியவனவற்றை பேசி அவனுக்கு தன்னுடையதான ஸ்வபாவத்தையும் ஸ்வரூபத்தையும் சக்தியையும் மகாத்மத்தையும் பிரபாவத்தையும் எடுத்து காண்பிப்பான். அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்தாதான் பெருமாள் நன்னா நடிக்கிறான்னு அர்த்தமாகும். ஏன்னா பெருமாள் என்னென்னமா இருந்தாலும் வேஷம் போடுறான் அப்படிங்கிறது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் அப்படிங்கிற பத சொற்றொடர்ல காண்பித்தார். 10 தன்னுடைய பூமிகைகளை நிர்வர்த்தனம் பண்ணி நடத்தி காண்பித்து, அப்போ பெருமாள் இதெல்லாம் ஒரு வேஷம் எடுத்துக் கொள்ளுகிறான். இன்றைக்கு மானுஷ்யக வேஷமாக ராமாவதாரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் இருக்கிற பொழுது நன்னா ஒரு மனுஷனை மாதிரி நடிக்கணும். அப்போ பயப்படுற வேளையில பயப்படுற மாதிரி பயந்து
ஓடக்கூடிய வேளையில ஜராசந்தாதிகளை பார்த்து ஓடுற மாதிரி, கட்டுப்பட வேண்டிய வேளைகளிலே அம்மா கிட்டேயும் இந்த சத்ருவினிடத்திலேயும் கட்டுப்படுற மாதிரி, பக்தர்களிடத்துல மாத்திரம் கட்டுப்படக்கூடியவன், தோல்வியுற்றவன் மாதிரி, பயந்தவன் மாதிரி, காம பரவசன் மாதிரி, நடனம் பண்ணக்கூடியவன் மாதிரி, குடமாடு கூத்தன் மாதிரி, வெறும் வெண்ணெய்க்காக எளிய வெண்ணெய்க்காக ஏங்குபவன் மாதிரி, திருடக்கூடியவன் மாதிரி அத்தனையும் அவன் நடித்தான். ஒரு மனுஷனாக வந்த பொழுது அந்த வேளையில மற்ற மனுஷர்கள் என்ன பண்ணுவாளோ அதை மீறாமல் பண்ணான். நாம சில நேரங்கள்ல ஆசை இருந்தா கூட அங்க அற்புதமானதான மாம்பழம் இருக்கு, ஆசை மனசு முழுக்க ஆஹா பார்த்தாலே ரொம்ப நன்னா இருக்கேன்னு தோன்றது. ஆனாலும் சபை நாகரிகம் கருதி சாமூகிகமானதான சில மரியாதைகளை அனுசரித்து நாமும் அந்த இடத்துல நம்மளை கட்டுப்படுத்திண்டு வருவோம். பெருமாள் அப்படி கட்டுப்படுத்தி கொள்ள மாட்டான். அப்படி கட்டுப்படுத்தி கொள்ளாத காரணத்தினால் இங்கு கட்டுப்பட்டான். இப்படி கட்டுப்பட்டிருக்கக்கூடிய அவனுடைய பாரம்யத்தை எடுத்து சொன்னான். என்னமோ அவன் சொல்லலைன்னா அவனுக்கு தெரியாது போலவும், அவனுக்கு மறந்துடுத்து போலவும், தான் பரமாத்மா இல்லைன்னு அவன் நினைக்கிற மாதிரியும், தான் மனுஷன்தான் பிரமிக்கிற மாதிரியும், இதெல்லாம் பண்ணாதானே அவனுடைய வேஷம் நன்னா இருக்கும். அப்பொழுதுதானே அது பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புஷ்ணாசி ரசம் அத்புதம்னு யாதவாபியுதயத்துல காண்பித்த மாதிரி ரசம் நன்னா வரும் பாக்குறவாளுக்கு. இல்லையானா அது ஒண்ணுமே இல்லை சுவாமி, அதெல்லாம் அவர் எப்படியா இருந்தாலும் வெளியில வந்துடுவார் அப்படின்னு பாரம்யம் மாத்திரமே தெரியக்கூடியதா இருந்தால், அப்போ தனக்கு எடுத்து சொல்லக்கூடியவன் தன் வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. பெருமாள் தன்னை ஸ்வதேகம் போகி பந்தனாத் ஆஸ்போட்யமோச்சயாமாஸ் அப்படி உதறிந்து தன்னை அதிலிருந்து விடுவித்துக் கொண்டான். ஆனம்ய சாபி ஹஸ்தாபியாம் உபாபியாம் மத்தியமம் சிராஹ ஆருஹ்ய ஆபுக்ன சிரசாஹ பிரணநர்த்தோரு விக்ரமாஹ. பெருமாள் எழுந்தான், தன்னை விடுவித்துக் கொண்டான். அதனுடைய நடு தலை, அதுக்கு 9 தலை இருக்குமானால் நடு தலைய 5வது தலை, 5 தலையா இருந்தா 3வது தலை, அப்படி அது 1000 தலை கொண்டிருக்கக்கூடியதா இருந்ததுன்னா அதுக்கு நடுவுல இருக்கக்கூடியதான தலை, அதை பிடித்துண்டான். ஆனம்ய சாபி ஹஸ்தாபியாம் 2 கைகளாலேயும் அவனுடையதான தலையை, மத்தியமம் சிரா ஆனம்ய அவனுடையதான நடுவானதான தலையை, உபாபியாம் மத்தியமம் சிராஹ ஆனம்ய ஆருஹ்ய அதன் மேலே ஏறினான். புக்ன சிரசாஹ அதனுடைய வளைந்த சிரசுக்கு மேலே, புக்ன இந்த இடத்துல ஆபுக்ன புக்னங்கிறதெல்லாம் வளைந்தது. அதாவது இது பண்றோமோ இல்லையோ நம்ம தர்ப்பணாதிகள் ஸ்ராத்தாதிகள் எல்லாம் பண்றோம். அப்போ ஒரு தர்ப்பம் நீட்டமா இருக்கு. ஆனா அந்த தர்ப்பத்தை எடுத்து 3 தர்ப்பமோ 5 புல்லு தர்ப்பமோ 7 புல்லு தர்ப்பமோ அது இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தர்ப்பத்தை நல்லா நினைச்சுண்டு அத 2ஆக ஆக்கிண்டு அப்படியே வளைக்கிறோம், அப்படியே சுத்துறோம். அதுக்கு பெயர் புக்னம்னு பெயர். 3 புல் புக்னம் அல்லது 7 புல்லு புக்னம் அப்படிங்கிறது. அப்படி புக்னா வளையறது. இப்படி நேரா இருந்திருக்கக்கூடிய தர்ப்பத்தை, ஒரு நீட்டா இருந்திருக்கக்கூடிய தர்ப்பத்தை 2ஆக வளைத்து அப்படி பண்றோம், அப்படி சுருட்டி அப்படி பண்றோம். அதுக்குதான் புக்னம்னு பெயர். அந்த மாதிரி வளைக்கப்பட்டதான தலையிலிருந்து ஆருஹ்ய ஆபுக்ன சிரசாஹா நன்னா வளைக்கப்பட்டதான சிரசின் மேலே ஏறியவனாய் ஆருஹ்ய பிரணநர்த்த உரு விக்ரமாஹா பெருமாள் பிரணநர்த்த நிருத்தியத்தின்னா நர்த்தனம் ஆடுகிறான்னு அர்த்தம். நனர்த்தன லிட்டு லகாரம் நர்த்தனம் பண்ணான்னு அர்த்தம். பிரணநர்த்தன நன்னா நர்த்தனம் பண்ணான்னு. ஏன்னா அவன் பண்ண நர்த்தனம் சாதாரண நர்த்தனம் அல்ல, அது ரொம்ப அத்தியுதமானதான நர்த்தனம், அது ரொம்பவும் கொண்டாடத்தக்கதான நர்த்தனம். அது இவனை வளைத்து எத்தனையோ பேரை நிமிர்த்தினார் பெருமாள். இவனுடைய தலையில ரத்தம் வரவழைத்து எத்தனையோ பேரினுடையதான ஜீவிதத்துல உடம்புல ரத்தத்தை நன்னா போகுமாறு செய்தார் பெருமாள்.
இவனுடைய கர்வத்தை பங்கம் பண்ணி பங்கமா இருந்திருக்க கூடியதான நல்லவாளினுடையதான சீர்மைய ஏற்பாடு பண்ணார் பெருமாள். இப்படி பெருமாள் அங்க வெறும நர்த்தனம் பண்ணவில்லை, நனர்த்த நன்னா நர்த்தனம் பண்ணார். அது எப்படி நர்த்தனம் பண்ணார் அப்படிங்கிறத சுவாமி யாதவாபியுதயத்துல காண்பிக்கிறார். சமுத்திரத்துக்கு ஜலத்துக்கு நடுவுல, யமுனா ஜலத்துக்கு நடுவுல காளியன் இருக்கான். அந்த ஜலம் ஏற்கனவே கொஞ்சம் கருப்பா இருக்கக்கூடியது. காளியன்னு சொன்னாலே அவனும் கருப்பானவன். அதற்கு மேல விஷம் வேற அந்த இடத்தை கொடுத்துருக்கு. அங்கேயானா பெருமாள் கிருஷ்ணன், இது ஒண்ணுமே யாருக்குமே தெரியலையாம். அதனால பெருமாள் என்ன பண்ணார்னா, தான் நன்னா நர்த்தனம் ஆடுறது தெரியணுங்கிறதுக்காக தலைக்கு மேல போனார். படம் எடுத்தா ஒசரமா இருக்குமே பாம்பு, அதனால அதுலயும் நன்னா பலிஷ்டமா இருக்கக்கூடிய ஸ்தவிஷ்டமான குண்டா பெருசா உயரமா இருக்கக்கூடியதான அதனுடைய நடு தலை மேல ஏறினார். அது தலையை அப்படி வளைத்தார். அது நர்த்தனம் ஆடுறார். அப்ப பெருமாள் சேவையாகிறார். எல்லா இடத்துலயும் கருப்பா இருந்தாலும் பெருமாள் சேவையாகிறார். ஆனா இன்னும் கொஞ்சம் கூட அவனை நன்னா பெருமாள் தன்னை சேவை பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான எண்ணமாம். அதனால பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னார், நர்த்தனம் ஆட ஆரம்பித்தார். என்ன சுவாமி, நர்த்தனம் ஆடணுமானா அதுக்கு பக்கவாட்டுல வாத்தியம் வாசிக்கணுமே, நட்டுவாங்கம் தை தக்க தை அப்படின்னு யாராவது சொல்லணுமே. அதெல்லாம் அங்க இல்லாமையே எப்படி நர்த்தனம் ஆடினார்? பண்றத நன்னா பண்ணுவாரு, சரியா பண்ணுவாரு, சீர்மையா பண்ணுவாரு, ரசிகர்களுக்கு நன்னா பாவம் வர மாதிரி பண்ணுவாரு. இப்போ நர்த்தனம் மாத்திரம் ஒண்ணுமில்லாம நர்த்தனம் ஆடிடுவாரா அப்படின்னார். சுவாமி தேசிகன் ஏமாறாம அங்க காண்பிக்கிறார். எப்படி நர்த்தனம் பண்ணார் தெரியுமா? ததுத்தமாங்கம் பரிகல்பிய ரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் பிரசஸ்யமான ஸ்ருதசைரகார்ஷீத் அவ்யாஹதாமரபடீமனந்தஹ. அனந்தஹ எம்பெருமான் முடிவில்லாதவனானதான பெருமையையும் சீர்மையையும் கொண்டவனான பெருமான். பிரசஸ்யமான த்ரிதசைஹி அகார்ஷீத், தேவர்களாலே நன்னாக கொண்டாடப்படுபவனாய் அங்கே செய்ய ஆரம்பித்தான். என்னத்தை செஞ்சான்? லாஸ்யத்தை பண்ணல, மென்மையான நடனத்தை பண்ணல, மேன்மையான நடனத்தை பண்ணான். அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஆரபட்டீம் பண்ணான். ஆரபட்டீம்னா பயங்கரமானதுன்னு அர்த்தம். பயங்கரமான நர்த்தனத்தை பண்ணான். அதுக்கு நடுவுல யாராவது அவனுடையதான எண்ணத்தை தடுப்பார்களா? அல்லது யாராவது அவனுடையதான நர்த்தனத்துக்கு நடுவுல இடையூறு பண்ணுவாளா? இவனே அவனுடையதான யோக மகிமை அற்றவனான காரணத்தினாலே அப்படின்னு எதிராளி சொல்லலாம். அதனாலே அவன் ஒருவேளை அவனுடைய எண்ணங்களிலே ஆஸ்தையற்றவனாக நர்த்தனத்தை குறைத்துப்பானா? 2 நிமிஷம் ஆடிட்டு போர் அடிக்கிறதுன்னு நின்றுடுவானா? அப்படியெல்லாம் இல்லையே. எம்பெருமான் அவ்யாகதாம், அவன் யோகீஸ்வரன். அவ்யாகதாம் ஆரபட்டீம் அகார்ஷி, பெருமாள் தடையேதும் இல்லாததான பயங்கரமான நர்த்தனத்தை ஆடினான். அந்த தலையே ஏற்கனவே வளைந்தாயிடுச்சு. இப்போ அதுக்கு மேல பெருமாள் தை தக்க தைன்னு குதிக்கிறான். காலை தூக்குறான், வைக்கிறான். ஒரு காலை மேல தூக்கி அது மேல அடிக்கிறான். வலது காலை கீழே வச்சுட்டு இடது காலை தூக்கி அது தலையில ஒரு மிதிக்கிறான். உடனே நன்னா அழுத்தி இடது திருவடி அந்த தலை மேல இருக்குன்னா வலது காலை தூக்கிண்டு இப்படி நர்த்தனம் ஆடுறான். அதனுடைய வாலை தன்னுடைய கையால பிடிச்சுட்டான். பெருமாள் நிக்கிற அழகு என்ன மாதிரி இருக்கு, பெருமாள் காலை தூக்குற அழகு என்ன மாதிரி இருக்கு, அந்த காலை வைக்கிற அழகு என்ன மாதிரி இருக்கு, என்ன நடந்ததுன்னு இப்படியெல்லாம் தேவதாதிகள்லாம் கொண்டாடினாளாம். ஆகாசத்திலிருந்து சேவித்திருக்காளாம். பிரசஸ்யமான ஸ்ருதசைரகார்ஷீதவ்யாஹதாமாரபடீமனந்தஹ. மூச்சு விட முடியலேன்னு நிறுத்தி விட்டானா, வியர்வை கொட்டுறதுன்னு நிறுத்தி விட்டானா, சிரமம் ஆயிருக்குன்னு நிறுத்தி விட்டானா, ஏதேனும் வெளிப்புறத்திலிருந்து தடைகள் ஏற்படுறதுன்னு நிறுத்தினானா, பாஷ்யமான உபரோதங்கள் ஏதும் இல்லாதவனாய், சாரீர கஷ்ரமம் ஏதும் இல்லாதவனாய், மானசிக வியதை ஏதும் இல்லாதவனாய்,
அவ்யாகதனாய் தடுக்கப்பட மாட்டாதவனாய் ஒவ்வொரு தன்னுடைய திருவடி வைத்தலிலேயும் தேவதாதிகளினுடைய ஸ்துதி பாத்திர பூதனாய் அதனாலே பரம பிரீத்தனாய் எந்த தேவதைகளினுடையதான ரட்சணத்திற்காக பூபாரத்தை உத்தரணம் பண்ணறதுக்காம வந்திருக்கோமோ அந்த காரியம் நன்னா நடக்கிறதுன்னு பார்த்து அந்த தேவதைகள் கொண்டாடும் பொழுது ஸ்லாகிக்கும் பொழுது பகுமானிக்கும் பொழுது ரொம்பவும் ஆனந்தப்பட்டவனாய் இன்னும் விசேஷமா உற்சாகமா கொண்டாடுறான், நர்த்தனம் பண்றான். அப்போ தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண உற்சாகம் பிச்சுண்டு போக போக இவன் தலை ஒவ்வொன்னா பிச்சுண்டு போகிறது. அப்போ அவனுடைய தலையாகிறதான நர்த்தனத்தை அவனுடைய தலையாகிறதான ரங்கத்திலே, ரங்கம்னா ஸ்டேஜ்னு சொல்றது, அந்த அரங்கத்திலே பெருமாள் ததுத்தமாங்கம் பரிகல்பிய ரங்கம், ரங்கம்னா ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜாக அவனுடைய உத்தமாங்கமாகிறதான தலையையே கொண்டு தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் அட்வர்பா காண்பிக்கிறார், கிரியா விசேஷனம். அந்த அங்க நிறைய அலைகள் வருதே, இவன் காலை வெட்ட அது புஷ்ன்னு கீழே போறது, அதாவது புஷ்ன்னு சொல்றது அதனுடைய வாயிலேருந்து வரக்கூடிய மூச்சு. அப்போ அங்க நிறைய அலைகள் கிளம்புறது, அது போய் அடிச்சுட்டு வருது கரையில. அப்போ தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம். சின்ன சின்ன குளங்களா இருந்தா இந்த துறையில நாம குளிச்சோமானா அந்த ஜலம் எதிர்த்துறையில பட்டு நம்மள்டே திரும்பி வருது, டொக்குன்னு சத்தம் கேட்கறது எதிர்பக்கத்துல. அந்த மாதிரி தரங்க அலைகளாலே நிஷ்பன்ன தோன்றியதான மிருதங்கநாதத்தை கொண்டதாய், அதுவே அந்த கரையில போய் மோதறது பாருங்க, ஜலம் போய் பட்டுன்னு படுறது, அதுவே இவனுக்கு மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி இருந்துதான். அங்க ரங்கமும் இருக்கு, அங்க மிருதங்கமும் இருக்கு. மிருதுவானதான தன்னுடைய திருவடியாகிற அங்கத்தை அவனுடையதான துஷ்டமான தலையாகிற உத்தமாங்கத்திலே வைத்து கொண்டு சகல லோகத்தையும் தன்னுடைய அங்கங்களாக கொண்ட எம்பெருமான் நர்த்தனம் பண்ணான், தேவதைகள் கொண்டாடினாள். ததுத்தமங்கம் பரிகல்பியரங்கம் தரங்க நிஷ்பன்ன மிருதங்கநாதம் பிரசஸ்யமானः த்ரிதசைரகார்ஷீதவ்யாஹதாமாரபடீமனந்தः. ஆரம்பித்தான்னு சாதித்தார், நர்த்தனத்தை ஆரம்பித்தான்னு சாதித்தார், கட்டுவான நர்த்தனத்தை ஆரம்பித்தான்னு சாதித்தார், ஆரபட்டியாகிறதானதை ஆரம்பித்தான்னார், அவ்யாஹதமான ஆரபட்டியை ஆரம்பித்தான்னார். ஆரம்பித்தவனோ அனந்தன், முடிவு இல்லாதவன். நர்த்தனத்துக்கு முடிவு உண்டா சுவாமி, இது நின்றா தேவலையேன்னு அவன் நினைக்கிறான். பளிச்சுன்னு அவன் தலையில அடிக்கிறானாம். என்ன மாதிரி தெரியுமா நர்த்தனம் வந்ததுன்னார் சுவாமி. எப்படி இருக்கு அவனுடையதான நர்த்தனம் அப்படின்னா, லோலாபத சரண லீலாஹ தீக்ஷரித ஹாலாஹலே நிஜ பணே நிருத்யந்தமப்ரதிக கிருத்யந்தமப்ரதிமமத்யந்த சாஹருவபுஷம். லீலா தேவாதிபிः சமய சேவாதரத்வரித ஹேவாக கோஷ முகரைः திருஷ்டாவதானமத துஷ்டாவ சௌரி மஹிரிஷ்டாவரோத சஹிதா. அப்படி அவனுடைய தலைமையில காலை வச்சிருந்து இடது காலை கீழே வச்சுட்டு இருந்தானால் வலது காலை தூக்குறான், கை அதுக்கு ஏத்த மாதிரி தூக்கிறது, அதுக்கு ஒரு நர்த்தனம் ஆடுறான். உடனே வலது கால் தொப்புன்னு அவன் தலையில விழ இடது காலை தூக்குறான், இடது கைய தூக்குறான். அப்படி ஒரு நர்த்தனத்தை, கட்டுவான நர்த்தனத்தை பட்டுவான அவன் நன்னா நர்த்தனம் பண்ணான். அவ்யாஹதாமாரபடீம் அனந்தா. அப்படி அனந்தன் அவ்யாஹதமாய் எந்த விதமான தடையும் இல்லாமல் நர்த்தனத்தை பண்ணான். லோலாபத சரண லீலாஹ தீக்ஷரித ஹாலாஹலே நிஜ பணே. அவனுடைய பணத்தின் மேலே பண்ணான். கீழே ஏற்கனவே சொன்னோம், எல்லாம் கருப்பா இருக்கு. யமுனா ஜலம் கருப்பு, அவன் காளியன் கருப்பு, அவனுடைய மேல பெருமாள் கருப்பு, எல்லாம் கருப்பா இருக்கு. அப்ப சேவிக்கிறவாளுக்கு ஒருவேளை தெரியாமல் போயிட போகிறதோ, அதுவே நாம பார்க்கக்கூடியதே பெருமாள் மூலவர் கருப்பா இருக்கார், அந்த கர்ப்பஸ்தானம் கருப்பா இருக்கு.
அதனாலதான் எங்கேயுமே கருப்பா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல பெருமாளுக்கு ஹாரத்தி எடுக்கிறது இப்ப வரக்கூடிய சேவார்த்திகள் சேவிக்கணுங்கிறது. இப்போ நன்னா அங்க ஒருவேளை ஏதாவது தெரிஞ்சா தேவலையே அவனை நன்னா அதாவது வெளிச்சம் போட்டு காமிக்கிறது ஏதாவது இருந்தா தேவலையேன்னு தோணித்தான். அதனால ஒவ்வொரு காலையும் வச்சான் பாருங்க அவன் தலையில, அது எவ்வளவு நேரம் தாங்கும்? கொஞ்ச நேரத்தில இருந்து ரத்தம் பெருகித்தான். அந்த ரத்தம் க்ஷரிதா ஹாலாஹலே, ரத்தம் பெருகியதானதான ஹாலாஹலம் கருப்பு செவப்பு சேர்ந்ததுன்னா அத காளியன்னு புரிஞ்சிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். காளியன மாதிரி துஷ்டமா இருக்கக்கூடியதுகள் எல்லாம் கருப்பும் செவப்புமா இருக்கும்னு பெருமாள் அன்னிக்கே காண்பித்து விட்டான். லோலா லீலா அந்த நர்த்தனத்தை பண்ணான். லோலா பத சரண லீலா ஹதி ஷரித ஹாலாஹலே, அதனுடைய ரத்தம் வெளியிலே வந்துதான், அதனுடைய விஷமும் வெளியிலே போயிடுத்தான். சுவாமி காண்பிக்கிறார். அவன் பெருமாளை போய் அவன் மறுபடியும் கை கூப்பி என்ன நீ ரட்சணம் பண்ணுங்கிறதாக சரணாகதி பண்ற புத்தி அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற விஷம் போயிடுச்சுன்னா நாம நல்லவாளா ஆயிடுறோம். அப்படி பெருமாள் கால வைக்க விஷம் வெளியேறித்தான், விஷத்தோட ரத்தமும் வெளியேறித்தான், கருப்பும் சிவப்புமாயிருந்துதாம். ஹாலாஹலே நிஜபணே நிருத்யந்தம் அப்ரதிக கிருத்யந்தம் அத்திய, பெருமாள் நிருத்யந்தம் அப்ரதிக கிருத்யம் அப்ரதிக கிருத்யம், யாராவது அதை தடுக்க முடியுமா? தடைபடமாட்டாததான செயலை கொண்டவன். அப்ரதிக கிருத்யம் தம் அப்ரதிம ரூபனாய் அப்ரதிம வபுஷனாய் அத்தியந்த சாரு வபுஷனாய், அதுலயும் ஒரு அழகு இருந்தது. அந்த விஷம் பெருமாள் பேர்ல தெளிச்சுதான், அதனுடைய ரத்தம் ஆகிறதானது அவன் பேர்ல தெளிச்சுதான். அதனாலதான் கூட என்ன பெருமாளுக்கு, அதனாலையும் கூட அவனுக்கு அத்தியந்த சாரு வபுஷனாயிருக்கான். அந்த ரத்த பிந்துக்கள் எல்லாம் மாலை மாதிரி ஆகித்தான், பவள மாலை மாதிரி இருந்துதான். பெருமாள் அதனாலே ரொம்பவும் சோபித்தானாம். அத்தியந்த சாரு வபுஷம் தேவாதிபி சமய சேவாதரத்வரித சேவாத கோஷம் கரைஹி, இவன் ஒவ்வொரு காலை எடுத்து வைக்க 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 தேவதைகள் எல்லாம் ஹாஹாகாரம் பண்றாள், ஆனந்த தாண்டவம் அவ அங்க பண்றாள். வார்த்தைகளாலே எம்பெருமானுக்கு ஒரு பல்லாண்டு பாடுகின்றார்கள். சேவாத கோஷம் பண்றாள். பெருமாளினுடையதான ஸ்துதி பாடகாளா மாறிட்டாளாம். வந்திகளா இருந்துட்டு அந்த தேவதைகள் அங்க பண்றாளே அந்த ஸ்தோத்திரங்கள், அந்த ஹேவாக கோஷமுகரைஹி திருஷ்டாவதானமத துஷ்டா, அப்படி அதனாலே அவனுடைய பெருமை காண்பிக்கப்பட்டதே. அந்த தேவதைகளினுடைய ஸ்துதிகளினாலே வெளிப்படுத்தப்பட்டதான பெருமைகளை கொண்டதான எம்பெருமானை திருஷ்டாவதானம் அத துஷ்டாவ ஸ்தோத்திரம் பண்ணான். யார? ஷௌரிம் பெருமாளை யார் பண்ணான்? அஹிஹி சர்ப்பம் பண்ணான். எப்படி பண்ணான்? தான் ஒருத்தனா பண்ணால் தனக்கு ஒருவேளை ரட்சணம் கிடைக்காமல் போயிடுமோன்னு அவனுடையதான தேவிமாரோடே பண்ணானாம். துஷ்டாவ சௌரிமஹி ரிஷ்டாவரோத சஹிதா, அப்படி பெருமாள் நர்த்தனம் ஆடுறது என்ன, அதற்கு தேவதைகள் கூட சந்தோஷத்திலே ஹாஹாகாரமும் ஏவாக்க கோஷங்களை பண்ணது என்ன, அந்த மாதிரி பெருமைகளை கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானிடத்திலே ஷரித சர்வ விஷனாய், போக்கடிக்கப்பட்ட அத்தனை விஷமும் உடையவனாய், அதனால கொஞ்ச போரம் சத்துவம் மேலிட்டவனாய், மனைவியர்களோட கூடியவனாய் எம்பெருமானிடத்திலே அவன் ஸ்தோத்திரம் பண்ணான் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு, இந்த ஸ்லோகத்தை சொல்றத கவனிச்சா அது எப்படி இருக்கு? லோலா பதச்சரண பதச்சரண, அந்த ஒரு ரெண்டு எழுத்துக்கு மேல போய் இறங்கும். அது அப்படியே காலை தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. லோலா பதச்சரண லீலாஹதி க்ஷரிதல் ஹாலாஹலே நிஜபணே நிருத்யந்தமப்ரதிக கிருத்யந்தமப்ரதிமமத்யந்த சாரு வபுஷம் தேவாதிபிः சமய சேவாதரத்வரித சேவாக கோஷமுகரைः திருஷ்டாவதானமத துஷ்டாவ சௌரிமஹி ரிஷ்டாவரோத
சகிதான்னு ஸ்தோத்திரம் பண்ணான்னு இந்த காளிய நர்த்தனத்தை அத்தியுதமாக சுவாமி காண்பிக்கிறார். இதுதான் 4வது சர்க்கத்தினுடைய கடைசி முடிவு கதை. அதுக்கப்புறமா அவன் பண்ண ஸ்துதியோட அது முடியறது. அந்த எம்பெருமானினுடையதான நர்த்தனத்தை இங்க காண்பிக்கிறார். எப்படி இருந்ததுன்னா, பிராணார்ப்பணே பவம்ஸ்சாஸ்ய கிருஷ்ணஸ்யாங்கிரி கூட்டனைஹி யத்ரோன்னதிம் ச குருதே நநாமாஸ்ய ததஷிராஹ. பெருமாளினுடையதான பிராணாபணே அபவம்ஸ்சாஸ்ய, இவனுடைய பிராணங்கள் எல்லாம் அவனுடைய பணத்திலேதான் இருந்தது, படத்தில்தான் இருந்தது. கிருஷ்ணஸ்ய அங்கிரி நிகுட்டனைஹி, அதன் பேர்ல பெருமாள் குட்டனம் பண்ணான். குட்டுறதுன்னா வைக்கிறது, ஓங்கி வைக்கிறது. அப்படி ஓங்கி வைத்த காரணத்தினாலே யத்ரோன்னதிம் ச குருதே நநாமாஸ்ய ததஷிராஹ, அப்படி உயர்ந்து தன்னுடைய பிராணனை கொண்டு தன்னுடைய சக்தியை கொண்டு உயர்ந்து இருந்திருக்கக்கூடியதான அந்த படத்துக்கு மேல பெருமாள் காலை வெட்டி அது வளைந்துதான். மூர்ச்சாம் உபாயயௌ பிராந்தியா, மயக்கமடைந்தான். நாகா கிருஷ்ணஸ்ய ரேச்சகைஹி, கிருஷ்ணனினுடைய இந்த வளரக்கூடியதான நர்த்தனத்தினாலே மிகவும் பயந்து போனான். தண்டபாத நிபாத்தேன வவாம ருதிரம் பஹு, அது தண்டபாத நிபாத்தேன பெருமாளினுடையதான திருவடி தண்டம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே ரத்தத்தை நிறையாக அவன் வவாம வாந்தி எடுத்தான். தம் விபுக்ன சிரோ கிரீவம், தாழ்ந்து போன கழுத்தை கொண்டவனும் ஆஸ்யேப்யா ஸ்ருதசோணிதம், வாய்கள் ஒவ்வொன்றினாலேயும் ரத்தத்தை பெருக்கக்கூடியவனுமாக விலோக்கிய கருணம் ஜக்முகு தத்பத்னியோ மதுசூதனம், அப்படி அதை பார்த்து ரத்தம் பெருக்குகிறான். தலை தாழ்ந்து விட்டது, எந்த க்ஷணத்திலேயும் பிராணன் போயிடலாம்ங்கிற மாதிரி இருக்க போறது. அந்த வேளையில அவனுடைய மனைவியர்கள் வந்து பெருமாளிடத்திலே கருணையோட, அதாவது கருணம்னா பரிதாபத்திற்கு உரிய முறையிலே பெருமாளை பார்த்துண்டு சரணமாக அடைந்தார்கள், அவனிடத்திலே வந்தார்கள். நாகங்களுக்கெல்லாம் அதனுடைய தலையில ஒரு திருமண் மாதிரி இருக்கே, அது என்னடான்னா பெருமாள் திருவடியில அந்த ரேகைகள் இருக்கு, அதுதான் அப்படி பதிஞ்சிருக்குன்னு சொல்ற வழக்கம். அணில்களுக்கு 3 கோடு ராமன் தடவிய பொழுது வந்ததுன்னு சொல்ற மாதிரி இங்க பெருமாளினுடைய திருவடி அவன் பேர்ல பட்டது. எங்க வம்சத்தவர்கள் எல்லாரும் உன்னுடையதான ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்க வேண்டும், உன்னுடையதான ரேகாவை தாங்கியவர்களாக இருக்கணும்னு அவன் பிரார்த்திச்சின்றானாம்னு சொல்ற வழக்கம். இப்படி அவனுடைய பத்னிகள் பெருமாளிடத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். நாக பத்னிகள் எல்லாம், இதெல்லாம் யாதவாபிதயத்துல இருக்கு. 4வது அங்கத்தின் 4வது சர்க்கத்தினுடைய முடிவுல நாகபத்னியாக ஊச்சு இத்தனை நர்த்தனமாயி பெருமாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லையா சுவாமினார். அவனுக்கு எது சுவாமி கஷ்டம்? ஏதாவது தேக சாந்தி உண்டா அவனுக்கு? தைகிகமானதான தேகம், தைகிகமான ஏதாவது பாதை உபாதை ஏதாவது அவனுக்கு உண்டா? ஒண்ணும் இல்லாதவன், அத்தனைக்கும் மேம்பட்டவன். அத்தனை நாள் நாம கீழே கூட பார்த்தோம். அந்த ஷமந்தக விருத்தாந்தத்துல 16 நாளோ 18 நாளோ யுத்தம் நடக்கிறது அவன் இடத்துல. அதாவது ஜாம்பவானுடைய குகைக்குள்ள போயிருக்கான் பெருமாள், அவன் இடம், அவனிடத்துல யுத்தம் நடக்கிறது. அவனும் பெருமாளோட கூட போட்டி போட்டு சண்டை போடுறான். ஆனால் நாள் ஆக ஆக இவனுக்கு சக்தி கூடிட்டு இருந்தது, அவனுக்கு சக்தி குறைஞ்சிட்டு இருந்தது. கூடிட்டு இருந்ததுன்னா இவனுக்கு சக்தி குறையவே இல்லை, அவனுக்கு சக்தி குறைஞ்சிட்டு இருக்கு. இவனுக்கு சக்தி குறையவே இல்லை. குறையாத சக்தி இவா கிருஷ்ணன் போயிட்டான்னு நினைச்சுட்டு பண்ணதான தர்ப்பணாதிகளால வளர்ந்ததுன்னு பார்த்தோம். அப்ப அவனுக்குன்னு எந்த விதமானதான தேககிருத்தமானதான பந்தமும் கிடையாதோ இல்லையோ, அதனால அவனுக்கு சிரமம் இல்லை. நமக்கு தான் கொஞ்ச நேரம் பேசினோமானா, கொஞ்ச நேரம் ஓடினோமானா, கொஞ்ச நேரம் ஏதாவது காரியம் பண்ணோமானா உடனே சிராந்தி, கொஞ்ச நேரம் அப்பான்னு காலை நீட்டிக்கலாம் போல இருக்குன்றோம். பெருமாளுக்கு அது எதுவுமே இல்லை. அப்படி அவன் அஸ்ராந்தனாய் ஆரபட்டியை அனந்தன் ஆரம்பித்தான். அப்போ அவன் தலையிலிருந்து வந்திருக்கக்கூடியதான ரத்த ஆறு யமுனாவே இப்ப செவந்து போயிடுத்து. அதை பார்த்தா அவனுடைய நாக பத்னிகள் எல்லாம் இப்படியே போயிடுத்துன்னா அவர் போயிடுவார் போல இருக்கே.
போறதுக்கு முன்னாடி அவராவது சரணாகதி பண்ணணும், இல்லையா அவருக்காக நாமளாவது சரணாகதி பண்ணலாம்னு பண்றார். ஒருத்தர் சரணாகதியே பண்ணிக்க மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காருனார். அவர் பிராணம் போற வேலையில ரொம்பவும் விஷயம் தெரிஞ்சுதானே அவருடைய பாரியாவோ யாராவது ஒருத்தர் வந்து இவர் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்திருக்காரு இவ்வளவு நாளா, அவருக்கு நாம சரணாகத்தியை பண்ணி வைக்கணும்னு ஒருத்தர் யாராவது ஹிதைஷிகள் விரும்புவா போலே அவனுடைய பத்னிகள் எல்லாம் வந்தாளாம். வந்து பெருமாளிடத்திலே பிரார்த்திக்கிறாள். ஞாதோஸ் நாகபத்னியா ஊஜு, நாகபத்னிகள் சொன்னாள், ஞாதோசி தேவதேவேஷ சர்வஜஸ்வம் அனுத்தமாக, எங்க எல்லாருக்கும் நன்னா தெரியும் நீதான் சர்வஜன், அனுத்தமன். அனுத்தமன்னா உத்தமனுக்கு எதிர்ப்பதமன்னு, உத்தமன் தனக்கு மேலே இல்லாதவன் வித்யதே உத்தமாக யஸ்மாத், எவனுக்கு மேலே எந்த விதமானதான உத்தமனும் இல்லையோ அந்த மாதிரி மகா உத்தமன் நீதான் எங்களுக்கு தெரியும். உத்து பார்த்திருக்கோம், உத்தமன் எங்களுக்கு ஒன்ன தெரியும். உபனிஷதுகள் எல்லாம் ஒன்ன உத்துன்னு சொல்லித்து, தஸ்ய உதிதி நாமன்னு சொல்லித்து, பரமாத்மாவுக்கு அந்த எம்பெருமானினுடையதான உத்துங்கிற நாமத்தை கொண்டவன் அவதாராதிகள் எல்லாம் பண்ணி சவுஸ்ரேயா அன்பவதி ஜாயமானா அப்படின்னு அந்த உத்தானவன் ஒருவேளை அவதாரம் பண்ணி தன்னுடையதான சௌலபிய சௌஷீல்யாதிகளை நடையாட விடும் பொழுது அவன் உத்தரன்னு கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு போவான். ஒருவேளை அவன் தன்னுடையதான பாரம்யத்தை நன்னா காண்பிப்பானாகில் அவன் உத்தமன் ஆவான். அப்படி உத்தமனாகிறவன் நீயே, உனக்கு மேம்பட்டவன் யாரும் இல்லைன்னு தெரியும். தேவதேவேஷன் நீயே, தேவாதிராஜன் நீயே, இமையோர் தலைவன் நீயே, அத்தனை தேவதேவ வந்தியனும் நீயே. அப்படிப்பட்டதான தேவ தேவேஷா தேவதேவ ஈசன் நீயே, இப்படிப்பட்ட இந்திராதிகளுக்கும் மேம்பட்டவன் நீயே. இந்திரனும் ஈசனும் நீயே, இந்திரனுக்கும் ஈசனுக்கும் ஈசன் நீயே. தேவதேவாதிகள் நீயே, அத்தனை பேருக்கும் ஞானப்பிரதன் நீயே. இமையோர் தலைவன் நீயே, மயர் வரும் அதிநலம் அருளுபவன் நீயே. எல்லாமே சொல்றா, எல்லாமே அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லலாம். இப்படி தேவதேவேஷனாய் சர்வஜனாய் நீ இருக்கக்கூடியவன், அனுத்தமன், உனக்கு மேம்பட்டே உத்தமன் ஒருவன் இல்லை. பரஞ்சோதி ரச்சிந்தியம் யத்ததம்ஷ பரமேஸ்வராக, பரஞ்சோதியாய் மனசால கூட எண்ணி பார்க்க மாட்டாததான எந்த ஒரு பெரும் தன்மை உண்டோ அந்த அம்சத்தை கொண்ட பரமேஸ்வரன் பரமாத்மா சாட்சாத் ஸ்ரீயப்பத்தியான நாராயணன் நீதான் எங்களுக்கு தெரியும் என்று அறிந்து கொள்ளப்பட்டாய். ந சமர்த்தா சுராஸ்தோதும் யமனன்யபவம் விபும் ஸ்வரூபவர்ணனம் தஸ்ய கதம் யோஷிக்கரிஷ்யதி. நாங்க இங்க வந்து உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஸ்திரீகள் தானே, எங்களுக்கு ஞானம் குறைவாச்சுதே, சாஸ்திரம் எங்களுக்கு தெரியாதே, உன்னை எப்படி கொண்டாட வேண்டும்னு எங்களுக்கு தெரியாதே, உன்னுடைய சேவனா பிரகாரம் பூஜா விதானம் எங்களுக்கு தெரியாதே. ஏன்னார் எல்லாம் தெரிஞ்சவாளா சொல்லக்கூடியதான தேவதைகளே, தேவர்களே உன்னுடையதான பெருமைகளிலே கை வாங்கி விட்டார்களே, அவளாலேயே அது முடியாதேன சமர்த்தாக சுராஹ ஸ்தோத்தும் யம் அனன்யபவம் விபும். வேற எங்கிருந்தும் தோன்றாதவனாய் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியவனாய் பரமாத்மாவாய் இருக்கக்கூடியதான எந்த ஒருவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தேவதைகளாலேயே முடியாதோ அவனை, அவனுடைய ஸ்வரூப வர்ணனத்தை நாங்கள் ஸ்திரீகள் ஒரு யோஷி எப்படி பண்ண முடியும்? ஸ்திரீகள் மட்டம்னு சொல்றது இல்ல, ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மற்றதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி எதிர்த்தட்டுல அவள் எல்லாம் நன்னா வாசிச்சவா, நன்னா சாஸ்திரஞாள், நன்னா விஷயங்களை தெரிந்தவா, எல்லா விதமானதான கிரியா கலாபம் ஞானாம்சம் எல்லாம் கைவர பெற்றவர்கள். அதெல்லாம் இல்லாதவர்களான நாங்கள் இந்த ஸ்திரீகள், இவனுடைய பத்னிகள் எந்த மூலைக்கு? அதுலேயும் நாங்கள் எல்லாம் சர்ப்பங்கள், அதாவது ஆர்ஜவம் இல்லாதவர்கள், அதாவது குண்டலாக்காரம் கொண்டவர்கள், ஆண்ட்ருஜுக்கள், ஜிம்மகர்கள். அப்ப எங்களுக்கு எப்படி உன்னை பத்தி நன்னா தெரிய முடியும்? எந்த ஒருவனுடைய பெருமைய தேவதைகளே கூட நன்னா அறிய மாட்டாதோ? எந்த தேவதைகள் எல்லாம் சாஸ்திராதி நிஷ்ணாதர்களோ நசமர்த்தாக சுடாஸ்ரோத்தும் யம் அனன்ய பவம் விபும் ஸ்வரூப வர்ணனம் தஸ்ய
கதம் யோஷித்தரிஷ்யதி யஸ்யாகில மஹீ வ்யோம ஜலாக்னி பவனாத்மகம் பிரம்மாண்டமல்பகல்ப கால்பாம்ஷா ஸ்தோஷ்யாமஸ்தம் கதம் வயம். அவனை நாங்கள் எவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? யஸ்ய அகில மஹி வ்யோம ஜலாக்னி பவனாத்மகம் பஞ்சபூமி பஞ்ச பூதங்களினுடைய தன்மையும், மஹி பூமி, வியோம ஆகாசம், ஜலம் அக்னி, பவனம் காற்று அப்படிங்கிறதான பஞ்சபூதாத்மகமான எவனுடைய பிரம்மாண்டம் அல்பகால்பாம்ஷா அப்படிப்பட்டதான சகல இவைகளை உள்ளடக்கியதான சகல லோகங்களும் பஞ்சபூதாத்மகமான இந்த அத்தனை வஸ்துக்களும் எவனுடைய அல்பக அல்பாம்ஷா ஒரு அம்சத்திலையும் அல்பமான அம்சமோ இத்தனையும் சேர்ந்து இரடான்னா பெருமாளுக்கு ஒரு இத்தினூண்டு அம்ச சுவாமி. அப்படிப்பட்டதான பராத்பரன் மகதோ மகியான் அப்படிப்பட்டதான உன்னுடையதான பெருமைகளை நாங்கள் எவ்வாறு ஸ்வரூப வர்ணனம் பிரம்மாண்டம் அல்பகால்பாம்ஷா தோஷ்யாமஸ்தம் கதம் வயம் யமதோ ந விதுர்நித்யம் யத் ஸ்வரூபம் ஹி யோகினாஹ பரமார்த்தமனோரல்பம் ஸ்தூலாத் ஸ்தூலம் நதாஸ்மதம். அவனை நாங்கள் நதாஹாஸ்ம சேவித்திருக்கிறோம். யம் அதாஹா ந விதுஹு எவனுக்கு மேலே ஒருத்தன் இருப்பதாக அறிவதில்லையோ. யத் ஸ்வரூபம் ஹி யோகினாஹ யோகிகள் எல்லாம் எவனுடைய ஸ்வரூபத்தை அதற்கு மேம்பட்டதானது ஒன்று இருக்குங்கிறது இல்லை. தனக்கு மேம்பட்டதான ஒரு வஸ்துவை கொள்ளாதவன்கிறதான பெருமை கொண்டவனா எவனை அறிகின்றார்களோ வாஸ்தவத்துல பரமார்த்தம் வாஸ்தவத்துல என்னைக்குமே இருக்கக்கூடியவன்கிறதான பாரமார்த்திகமான சத்தியபூதனா இருக்கக்கூடியவன். அணோஹோ அல்பம் அணுவை காட்டிலும் தூண்டாக தன்னை ஆக்கிக் கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் கொண்டவன். ஸ்தூலாத்து ஸ்தூலம் பெருசை காட்டிலும் தன்னை பெருத்திக் கொள்ளக்கூடியதான பெருமை கொண்டவன். மகாத்மசீலன் அவனை பற்றி நாங்கள் எவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? அதனால அவனை சேவிக்கிறோம். யமதோன விதுர்நித்யம் யத் ஸ்வரூபம் ஹி யோகினாஹ பரமார்த்தமனோலல்பம் ஸ்தூலாத் ஸ்தூலம் நதாஸ்மதத் தம் நதாஸ்மதம் நயஸ்ய ஜன்மனே தாதா யஸ்ய சாந்தாயசானாந்தகாஹ ஸ்திதிகர்த்தா ந சான்யோஸ்தி யஸ்ய தஸ்மை நமஸ்ததா சதா யஸ்ய தஸ்மை நமஸ்ததா. எவனுக்கோ அவனுக்கு எப்பொழுதுமே எங்களினுடையதான நமஸ்காரங்கள். ந யஸ்ய ஜன்மனே தாதா யாருக்கு பிறவிக்கு பிரம்மா சக்தியற்றவனோ மற்றவாளெல்லாம் பிரம்மா பிறப்பு வைப்பானோ என்னவோ இவன் எந்த ஒருவனினுடைய பிறப்பிற்கு தாத்தாவானவன் சக்தன் அல்லையோ. ந யஸ்ய அந்தாய அந்தகாஹ எவனுடைய முடிவுக்கு முடிவை பண்ணுவதற்கு சக்தி அற்றவனோ மற்றவாளை எல்லாம் அழிக்கக்கூடியவனான அந்த கனாகிற சிவன். ஸ்திதிகர்த்தா அதுவா யமன் ஸ்திதிகர்த்தா ந சான்யோஸ்தி யாரை இருப்ப வைக்கிறதற்கு வேற ஒருத்தன் தேவையில்லையோ. யார் ஒருவன் தன்னுடைய சக்தியினாலேயே நிலைத்திருக்க முடியுமோ. ஸ்திதிகர்த்தா ந சான்யோஸ்தி யஸ்ய தஸ்மை நமஸ்ததா அப்படிப்பட்டவனான பிறப்பதற்கும் காரணமாய் இல்லாதவன், இருப்பதற்கும் எந்த விதமானதையும் அபேட்சிக்காதவன், இறப்பதற்கும் வேறு ஒன்றையும் எதிர்பார்க்காதவன். அவன் நினைச்சானா அவன் போக போறான், எல்லாமே அவனுடைய சங்கல்பத்தினாலேயே ஆயத்தம். அதனால பிரம்மாதிகள் எல்லாம் யம சிவாதிகள் எல்லாம் யாருக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லையோ அந்த பரமாத்ம தத்துவமாகிறதை சேவிக்கிறோம். கோபஸ்வல்போபி தே நாஸ்தி ஸ்திதி பாலனமேவ தே காரணம் காலியஸ்யாஸ்ய தமனே ஸ்ரூயதாம் வசஹ. சுவாமி எங்களுக்கு நன்னா தெரியும், நீ கொஞ்சம் கூட இவன் வேண்டாதவன்கிறதான புத்தியிலே இவனை அடிக்கவில்லை.
எங்களுக்கு நன்னா தெரியும் நீ ஜகத்தை ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணி இருக்கிறாய்னு தெரியும். எங்களுக்கு நன்னா தெரியும் இந்த காளி என் பேர்ல உனக்கு கோபம் இல்லைன்னு. கோப ஸ்வல்போபித்தே நாஹஸ்தி. நாம எவ்வளவுதான் பாப்பிகளா இருந்தாலும், மற்றவா நம்மளை எவ்வளவு கொண்டாடினாலும் நம்மளுடையதான மனசே நம்மள கேள்வி கேட்கும். அந்த மனசு கேள்வி கேட்கிற வேலையில இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்த வேண்டியது இல்லையாம். ஏன் அப்படின்னு சொன்னா கோபஸ்வல்போபிதே நாஸ்தி. பெருமாளுக்கு நம்ம பேர்ல கொஞ்சம் கூட கோபமே வராது. கோபம் வரணும்னா பிராட்டி தடுத்து விடுறா. அப்படி யார் ஒருவனுக்கு எப்பொழுதுமே கோபம் கொஞ்சம் கூட இழுப்பதில்லையோ, பின்ன ஏன் சுவாமி இந்த மாதிரி அசுரால் எல்லாம் அழிக்கிறான், அவனுக்கு போய் கோபம் இல்லைங்கிறீங்களே? அது அவர் காரியம் சுவாமி அப்படின்னா. ஸ்திதி பாலனமேவ தத்து தே. இது எல்லாமே ஸ்திதி பாலனம், இருக்கக்கூடிய நிலையை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தானே தவிர வேற ஒரு வெறுப்பினாலேயும் நீ அவனை அடிக்கவில்லை. காரணம் காலியஸ்யாஸ்ய தமனே. அந்த காளியனை அடிப்பதற்கானதான காரணம் ஸ்திதி பாலனம், லோகத்துல நன்மை நடக்கணுங்கிறதுக்காகத்தானே தவிர இவன் அழிக்கணுங்கிறதுக்காக இல்ல. இப்போ நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கேளும்போல். சுரியதாம் வச்சகான்னர். கோபஸ்வல்போபிதே நாஸ்தி ஸ்திதி பாலனமேவ தே காரணம் காலியஸ்யாஸ்ய தமனே ஸ்ரூயதாம் வச்சஹ. உமக்கு ஏதும் கோபம் இல்லை இவன் பேரில. ஏன்னா உமக்கு வேண்டியவன் வேண்டாதவன்கிறதான பட்சபாத்திதா கிடையாது. அதனால இவன் அழித்ததெல்லாம் ஸ்திதி பாலனம். இதெல்லாம் கவிகள் நிறைய சொல்லியிருக்கா. ஸ்திதியை தண்டயத்தோ தண்டியான் காளிதாசன். அப்படி ஸ்திதி பாலனத்துக்காக லோகத்துல ஒழுங்கு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணி இருக்கிறாய்னு தெரியும். எங்களினுடையதான இந்த வச்சனங்களை கேளுங்கோள். ஸ்திரியோனுகம்பியா சாதூனாம் மூடா தீனாஸ்ச ஜந்தவஹ யதஸ்ததோஸ்ய தீனஸ்ய க்ஷம்யதாம் க்ஷமதாம் வரா. நாங்க எல்லாரும் லோகத்துல பார்த்திருக்கோம், பொறுமை கொண்டவாள் அப்படின்னா இவர் காட்டிலும் இவருக்கு பொறுமை ஜாஸ்தின்னு சொல்லலாம். அவ்வளவுதானே தவிர அவர்தான் பொறுமையினுடைய மொத்த வடிவம்னு யாராவது ஒருத்தர லோகத்துல சொல்ல முடியுமா? அப்படி நன்னா பொறுமை கொண்டவன் அப்படிங்கிறவாளுக்குள்ளேயே ரொம்பவும் வரிஷ்டன், பலிஷ்டன், சிரேஷ்டன் ஒருத்தன் உண்டுன்னா அது எம்பெருமான தவிர வேற யாரா இருக்க முடியுமா? அதனால க்ஷமதா அம்பர, பொறுக்கக்கூடியவர்களுக்குள்ளேயே உயர்ந்தவனே நீ இந்த இந்த தீனனான பரிதாபத்திற்குரியதான இவன் விஷயத்திலே பொறுத்து கொள்ள வேண்டும். நீ அவசியமா எங்கள் பேர்ல ரட்சணம் பண்ணுவதற்காக க்ஷமாபணம் யாச்சனம் பண்றோம், அதை நீ க்ஷமிக்கணும் அப்படின்னார். ஏன்னார்? நாங்க யாரு? ஸ்திரியாக, நாங்களோ ஸ்திரீகள். அனுகம்பியாக, இறக்கப்பட வேண்டியவர்களான ஸ்திரீகள். சாதாரண ஸ்திரீகளே சாதுனாம் அனுகம்பியா ஸ்திரியாக. நல்லவாளுக்கு ஸ்திரீகள் எல்லாம் அவசியமா அனுகம்பனீயர்கள், அனுகம்பிக்கப்பட வேண்டியவர்கள், இரக்கம் காட்டப்பட வேண்டியவர்கள். நாங்க வேற மூடாக தீனாஸ்ச ஜந்தவாக, நாங்களோ சர்ப்பங்கள், மூடங்கள், குரோபம் கொண்டதுகளே தவிர அறிவு கிடையாதவா. மூடாக தீனாஸ்ச, கடைசியில எங்களை காப்பாற்றுவா யாரும் இல்லாமல் நாங்கள் தீனர்களா இருப்போம். அப்படிப்பட்டதான எங்கள் விஷயத்திலே பொறுமைசாலிகளுக்குள்ளே சிறந்தவரான தேவரீரே பொறுமையை காட்ட வேண்டும். ஸ்திரியோனுகம்பியா சாதூனாம் மூடா தீனாஸ்ச ஜந்தவாஹ யதஸ்ததோஸ்ய தீனஸ்ய க்ஷம்யதாம் க்ஷமதாம் வரா. சமஸ்த ஜகதாதாரோ பவானல்ப பலஹ பணி. உமக்கு இவனுக்கு எங்கேயாவது ஏடி வச்சாலாவது ஒரு சம்பந்தம் உண்டா? நீரா அத்தனை விதமானதான உயர்வையும் பலத்தையும் சக்தியையும் கொண்டவர். சமஸ்த ஜகத் ஆதாராக, அத்தனை லோகங்களுக்கும் ஆதாரபூதர். நீர் இல்லையானால் லோகம் இல்லை. அப்படி அத்தனை லோகங்களுக்கும் ஆதாரபூதரான தேவரீர். அல்பபலாஹா பணி. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து ஆட்டம் காண்பிச்சுட்டு இருந்தானே, அந்த பக்கம் யார் வந்தாலும் புஷு புஷுன்னு தன்னுடையதான மூச்சு காற்றால விஷத்தை பரப்பி அந்த இடத்துக்கே யாரும் வர ஒட்டாமல்
ரொம்பவும் ஆடின்னு இருந்தானே அவனை பத்தி வாஸ்தவமா அவாத்து மனைவிகள் என்ன சொல்றா, அவன் அல்ப பலன், ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த பலத்தினால. 4 பேரை வெறும பயமுறுத்தி வைக்கலாமே தவிர அவனுக்கு மேல ஒருத்தன் பலசாலி இல்லைன்ற அளவுக்கு அவன் பலனா. நாளைக்கு இவன மாதிரி யாராவது ஒரு தேவத்தை அல்லது அசுராள் வந்தா அடிபட போறான். இன்னைக்கு சும்மா ரோட்ல கத்திய வச்சிருந்து நர்த்தனம் ஆடிட்டு இருக்கான். வாஸ்தவத்துல அவன் பொண்டாட்டி, அவன் குழந்தைகள், அவனுடைய அம்மா எல்லாரும் என்ன சொல்லுவா, போரும் உன் ஆட்டம்லாம் இங்கதான் செல்லும், அங்க செல்லாது அப்படின்னார். அந்த அங்கங்கிறது எங்கன்னார், அவ இன்னொரு தெருவுல உனக்கு செல்லாதுன்னு சொன்னா அந்த அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பலம் கொண்டது ஒண்ணு இருக்கலாமா இருக்கும். ஆனால் எங்க எல்லாருடையதும் செல்லாதோ, எந்த இடத்துல அத்தியந்த பலம் உண்டோ அவனை சொல்றாள், அது நீதான் அத்தியந்த. நீ யாரு? சமஸ்த ஜகதாதாரோ பவான் அல்பபலஹா பணி. எங்க ஆத்துக்காரர் சர்ப்பமா இருக்கக்கூடியவர், வெறும மிரட்டின் இருந்தவர். அதெல்லாம் அல்ப பலம் சுவாமி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை உமக்கு முன்னாடி. தத்பாத பீடிதோ ஜஹ்யாத் முகூர்த்தார்த்தேன ஜீவிதம். உங்க திருவடி இன்னும் 2 வாட்டி பட்டுதுன்னா ஒரு அரை முகூர்த்தத்துல அவனுக்கு பிராணம் போயிடும். முகூர்த்த அர்த்தேன, இன்னும் ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள, ஒரு முகூர்த்தம்ங்கிறது 24 நிமிஷம்னு சொல்லுவா, இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் 10-12 நிமிஷம் தான் தாங்கும் போல இருக்கு. இந்த சமயத்துல நீர் அதுக்கு இரக்கத்தை கொண்டு எங்களுக்கு தாலி பிச்சை கொடுக்கணும். தத்பாத பீடிதோ ஜஹ்யாத், உன்னுடைய திருவடியினாலே அடிக்கப்பட்டவனாய் பீடிக்கப்பட்டவனாய் ஒருவேளை பிராணனை இன்னும் அர்த்த முகூர்த்தத்திலே விட்டு விடலாம். பன்னகோல் பவீரியோயம், ஒண்ணுமே இல்லாததான குறைச்சலான பலம் கொண்டதான இந்த யானை, இந்த சர்ப்பம் எங்கே? வபவான் புவனாஸ்ரயாக, அத்தனை பூமி பாகத்திற்கும் ஆதாரபூதனான நீ எங்கே? பிரீத்தி துவேஷௌ சமோத்கிருஷ்ட கோச்சரௌ பவதோ வியய. ஹே பெருமானே, அவ்யயனே, அழிவில்லாதவனே, உன்னுடையதான பவதா பிரீத்தி துவேஷௌ சமோத்கிருஷ்ட கோச்சரௌ, உன்னுடைய பிரீத்தி துவேஷம் இது ரெண்டும் யார்கிட்ட இருக்கணும்னா, உன்னுடைய பிரீத்தி சமமான வாழிடத்துல, உனக்கு நிகரான வாழிடத்துல நீ பிரீத்தியை காண்பிக்கலாம். ஔத்கிருஷ்டியம், உன்னுடையதான பெருமைய அது துவேஷத்தை உன்னை காட்டிலும் வசதியான வாழ்கிட்ட காண்பிக்கலாம். இந்த லோகத்துல உனக்கு நிகரான வாழ் அல்லது உனக்கு காட்டிலும் வசதியானவா யார் இருக்கா? அதனால நிகரானவாள் இருந்தா அவள்கிட்ட பிரீத்தியும், உன்னை காட்டிலும் வசதியானவாள் இருந்தா அவளிடத்துல துவேஷத்தை காண்பிக்கலாம். ஒண்ணும் இல்லாததானே எங்க ஆத்துக்கார்கிட்ட போய் காண்பிப்பாளா? அதாவது இவ்வளவு ஆட்டம் ஆடிட்டு இருந்ததான காளியனுக்கு இந்த மாதிரி சொல்லிதான் அவ பிராண பிச்சை வாங்குறான். அவன்லாம் எந்த மூலைக்கு உனக்கு? பிரீத்தி ரொம்ப அற்புதமான வாக்கியம். பிரீத்தி பிராண பிரீத்தி துவேஷௌ சமோத்கிருஷ்ட கோச்சரௌ பவதோ வியயா. உன்னுடைய பிரீத்தியும் துவேஷமும் உனக்கு நிகரானவாளுக்கும் உயர்ந்தவார்களுக்கும் இடையிலேதானே காண்பிக்கப்பட வேண்டியது. ததகுரு ஜகத் சுவாமின்னே பிரசாதம் அவசீததாக. அதனால அவசீததாக ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியதான எங்க ஆத்துக்காரிடத்துல கொஞ்சம் போறம் இரக்கத்தை காண்பிப்பாயாக. பிராணாம் ஸ்தேஜதி நாகோயம் பர்த்ருபிக்ஷா பிரதீயதாம். இவன் பிராணனை விட்டுடுவான் போல இருக்கு, எங்களுக்கு ஆத்துக்காரை எங்களிடத்திலே கொடுப்பீராக. பர்த்தாவை பிக்ஷையாக கேட்கிறோம், கணவனை எங்களுக்கு பிக்ஷையாக கேட்கிறோம். எங்க தாலி பிச்சைய கொடு சுவாமி, பர்த்தாவை ரட்சித்து கொடு. அடுத்த அடி அப்படி தூக்கி வச்சு விடாதே. பிராணாம் ஸ்தேஜதி நாகோயம் பர்த்ருபிக்ஷா பிரதீயதாம். புவனேஷ ஜகநாத மகாபுருஷ பூர்வஜா. புவனேஷன் நீதான், ஜகத் அனைத்திற்கும் நாதன் நீதான், மேலே ஒரு புருஷனை கொள்ளாத மகாபுருஷன் நீதான்.
முதலிலே ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று தோன்றியவன் நீதான். ந அசதாசீத் நோ சதாசீத்துங்கிற வேளையிலேயும் இருந்தவன் நீதான். பூர்வஜன் நீதான். பிராணாம் ஸ்யஜதி நாகோயம் பர்த்ருபிக்ஷாம் பிரயச்சனாஹா. இவன் பிராணனை விட்டு விடுவான் போல இருக்கிறது, எங்களுக்கு பர்த்தாவை பிச்சையாக தர வேண்டும் கேட்டாள். வேதாந்த வேத்ய தேவேஷ, வேதாந்தங்கள் அனைத்தினாலேயும் சொல்லப்படக்கூடியவனே. துஷ்ட தைத்திய நிபர்ஹணா, துஷ்டர்களையும் தைத்தியர்களையும் அடிப்பவனே. என்ன சொல்றா? எங்க ஆத்துக்கார் துஷ்டர் தான், எங்க ஆத்துக்கார் தைத்தியர் அசுரர் மாதிரி இருக்கக்கூடியவர் தான், அவர் அதனாலதான் நீ அடித்திருக்கிறாய். பிராணாம் சேஜதினாகோயம் பர்த்ருபிக்ஷா பிரதீயதாம். எங்க ஆத்துக்கார் உயிரை விட்டுடுவார் போல இருக்கு, எங்களுக்கு பிராண பிக்ஷை, எங்களுக்கு ஆத்துக்கார் பிக்ஷையை கொடுங்கோள். எங்க ஆத்துக்கார உயிரோடு மீட்டு கொடுத்து எங்களினுடைய தாலியை காப்பாற்றி கொடுங்கோள். பர்த்தாவையே பிச்சையாக கேட்கிறோம், பர்த்தாவை எப்படியாவது உயிரோடு எங்களுக்கு விட்டு விடுங்கோள்னு பிரார்த்திச்சா அந்த ஸ்திரீகள் எல்லாம். ஸ்ரீ பராசராஹா இத்யுக்தே தாபிராஸ்வாஸ்ய க்ளாந்த தேஹோபி பன்னகாஹ. இப்படி இத்யுக்தே தாபி, அவா இப்படி சொன்ன உடனே உடம்பு முழுக்க வேர்வையா கொட்டுறது, ரத்தமா பெருகிறது, விஷமா வெளியேறி இருக்கு, துடிச்சுன்னு இருக்கு, நடுங்கிறது, வார்த்தைகள் வரமாட்டேங்கிறது, கம்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வேளையிலேயும் அப்படி இருந்தாலும், கிளாந்த தேகனா இருந்தாலும், வாடிய சரீரத்தை கொண்டவனா இருந்தாலும், அந்த பன்னகன் அப்படின்னு சொன்னா கால்களாலே போகாதவன், பத்யாம் ந கச்சதின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கால்களால போகாதவன், மற்றவெல்லாம் காலால போவா, இவன் மாத்திரம் காலால போக மாட்டான். பின்ன என்ன பண்ணுவான்? உரகாக உரசா கச்சதி அப்படிங்கிறதாக மார்பினாலே போகக்கூடியவன். ஆனா இன்னைக்கு அவன் பிராணன் போகக்கூடிய நிலையில இருக்கான், எங்கேயும் போகக்கூடிய நிலையில அவன் இல்லை. அதனால மூச்சு வாங்கிண்டே பெருமாளிடத்துல பிரசீத தேவதேவேதி, பிராணன் இப்படிதானே பேசியிருப்பான். பிரசீத தேவதேவேதி பிராஹவாக்கியம் சனை சனைஹி. மூச்சுக்கு நடுவுல சுவாமி எப்படியாவது அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல சனைஹி சனைஹி மெதுவாக பேசினானாம். பிரசீதன்னு சொன்னானாம். முதல் வார்த்தை, அவன் பேசுற முதல் வார்த்தையே பிரசீத, இரக்கம் காண்பிப்பீர், எங்கள் பேர்ல பிரசன்னமாகுவீர், என் பேர்ல அனுகிரக புத்தியோட இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். தேவதேவன் சொன்னா நீர் எங்களுக்கு அனுகிரக புத்தியோட இருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். பிரார்த்திச்சுட்டு காளியன் திருமாலை ஸ்தோத்திரம் பண்றான். காளியாகா, அவன் பெருமாளிடத்துல பத்ரு பிக்ஷைய வேண்டியவாளுக்கு அந்த பிக்ஷையை அளித்ததான பெருமாள் அவனிடத்துல அவன் சொன்ன ஸ்தோத்திரத்தை கேட்கிறார். அது அவன் பண்ண ஸ்துதி, காளிய ஸ்துதி நன்னா இருக்கக்கூடியது. பிராணன் போற வேளையில எல்லாருமே நல்லவர்களா இருப்போம். அந்த மாதிரி அந்த காளியனுடையதான ஸ்துதி. ஒருவேளை பர்திரு பிக்ஷை, யாராவது ஆத்துக்காருக்கு உடம்பு முடியல, பெருமாள் நம்மளை ரட்சணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த கடைசி 4 ஸ்லோகங்களையாவது இந்த பெண்கள் சொல்லி இருக்கக்கூடியதான 4 ஸ்லோகம், கடைசி 3 ஸ்லோகங்கள் 57, 58, 59 எல்லாத்துலயுமே பர்திரு பிக்ஷா பிரதீயதாம் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆத்துக்காரெல்லாம் கூட சர்ப்பம் மாதிரியானவாள் தான். சர்ப்பம் மாதிரி விஷம் இல்லாவிட்டாலும் கூட நாம எல்லாரும் எல்லா வேளைகளிலேயும் நேரடியா நடந்துட்டு இருக்கோங்கிறது இல்லை. அந்த காரணத்தினால அந்த ஸ்லோகங்களை சொன்னா உடம்புக்கு, ஆத்துக்காருடைய உடம்பெல்லாம் தேவையாய் பெருமாள் ரட்சணம் பண்ணி கொடுப்பார். அந்த 3 ஸ்லோகங்களும் உடனே காளியனும் இவா ஸ்தோத்திரம் பண்றதை பார்த்துட்டு தனக்கும் 4 பேர் ஸ்தோத்திரம் பண்றதாக கோவிலுக்கு போறா அப்படின்னா கூடவே வெறுமை பயின்ற பையனுக்கும் சிறுகால வந்துன்னைன்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. உடனே கத்துக்கிறான். அந்த மாதிரி இவா ஸ்தோத்திரம் பண்ணா, இவா ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாளினுடையதான தாக்குதல் நின்று போயிடுது. உடனே ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டான். நாமளும் பண்ணா என்னன்னு தோணித்து ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறான். காளியனுடையதான ஸ்துதி, காளிய கிருத்த கிருஷ்ண ஸ்துதி, அத வரக்கூடியதான, அதாவது நாளைக்கு நாம உபன்யாசமாக பார்க்கலாம். எம்பெருமான் அனுகிரகம். இதோட இன்னைக்கு நிறுத்திக் கொள்கிறோம்.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.